நான் இப்போ அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ உள்ள போய் வேம்பு சாரை எழுப்பி அவரோட வலது கையை எடுத்து உன்னோட வயித்துல வைக்க சொல்லு. மந்திர சக்தியோட வீரியத்தாலையும் தொப்புள் கொடியோட வீரியத்தாலையும் ரத்தத்தோட கலந்த அம்மா அப்பாவோட மூச்சு காத்து இது எல்லாமே ஒண்ணு கூடும்போது வேம்பு சார் முன்னால உன்னோட கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிரும். அப்படியாக்கா? எனக்கு கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருமா? அப்படின்னா அந்த மந்திரத்தை இப்பவே சொல்லுக்கா. ராணி, நீ அப்படியே அந்த பக்கமா திரும்பு. என்னத்துக்குக்கா? திரும்பு. உன்னோட 2 கைகளையும் தலைக்கு மேல கூப்பி கண்ணை மூடிட்டு நில்லு. இப்ப நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே திருப்பி சொல்லு. சிரமாருடையான் செழுமாவடியை, சிரமாருடையான் செழுமாவடியை, திறமா நினைவார் சிரமே பணிவார், திறமா நினைவார் சிரமே பணிவார், பரமா தரவா பருகார் உருகார், வரமா தவமாய் வரும் தசாவதானியே வா. ராணி, இப்போ கண்ணை தர. அவங்க போய் சேர்ந்துட்டாங்களாமா? நான் போன் பண்ணி கேட்டேன். தாத்தா பாட்டி கிட்ட சொல்ல சொல்லி சொன்னாமா சித்தார். அப்படியே அதெல்லாம் சேஃபா போயிட்டாங்கம்மா. இப்போ எங்க இருக்காங்க? அதுவும் இல்லாம அங்க ஏதோ ஒரு ஏய் தர்ஷினி, தர்ஷினி இங்க பாரு, உன் போன் அடிக்குது, வா. அந்த வரேன் பாட்டி. யாருன்னு பாரு. கஸ்டமர் கேர் பாட்டி. அப்படி பரவாயில்ல, இருக்கட்டும். சித்தார்த் ராணி கல்யாணம் எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு. நம்பூதிரி சொன்ன மாதிரியே பொம்மைய வந்து தாலி எடுத்து கொடுத்தாச்சு. இனி சித்தார்த் தன் குற்ற உணர்ச்சி எல்லாம் விட்டுட்டு ராணி கூட நல்லபடியா குடும்பம் நடத்தணும். கண்டிப்பா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. நம்பூதிரி சொன்ன மாதிரியே அவங்க கோயிலுக்கு போய் பரிகாரம் எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டாங்க. இன்னும் 9 நாள்ல நம்பூதிரி சாமி குறிச்சு கொடுத்தபடி நல்லபடியா சடங்கு சம்பிரதாயத்தை முடிச்சிட்டா எல்லாமே சரியாயிடுங்கய்யா. ஆமாமா, இன்னும் 9 நாள்ல நமக்கு வரப்போற சோதனை எல்லாத்தையும் அந்த கடவுள் புண்ணியத்துல கடந்துட்டா போதுமா. என்னத்த இவ்ளோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? என்ன தாத்தா, பண்ணிடலாம்ல? ஆமாம்மா, கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. எப்படியோ 9 நாள் கழிச்சு சித்தார்த்துக்கு ராணிக்கும் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா ராணிக்கு கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ராணிக்கும் சுகப்பிரசவம் ஆயிடும், நமக்கும் கொள்ளு பேத்தி கிடைச்சிருவா. பாட்டிக்கும் தாத்தாக்கும் இப்ப இந்த பேத்திலாம் வேண்டாமா? கொள்ளு பேத்தி தான் வேணுமா? ஆமா, நீங்க எல்லாம் ஓல்டு, வரப்போற கொள்ளு பேத்தி தான் கோல்டு. பாட்டி சும்மா விளையாட்டு சொன்னாங்க. நீயும் கோல்டு தான். நீதான் ஃபர்ஸ்ட். என்ன இது, வீட்டுல இருக்கிறவங்க யார் நம்பரும் போக மாட்டேங்குது. யோ தாடிகாரா, வெளியே அந்த பாட்டி இருந்தாங்கல்ல, அவங்கள போய் பாப்போம். பாட்டி, பாட்டி, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. ராணி, என்னாச்சுமா? வாங்க பாட்டி. என்னம்மா, என்னாச்சு? என்னம்மா, என்ன வேணும்? பாட்டி, என்னன்னே தெரியல பாட்டி. திடீர்னு என் வீட்டுக்காரன் மயங்கி கிடக்குறான். நேரம் கெட்ட நேரத்துல யார கூப்பிடுறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல பாட்டி. உன் வீட்டுக்கு போன் போட்டு யாரையாவது வர சொல்லுமா. வீட்டுல இருக்கிற எல்லார் நம்பருக்கும் போன் போட்டு பாத்துட்டேன், நாட் ரீச்சபிள்னு வருது. ஏதாவது சிக்னல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன்.
நீங்க ஒரு 10 நிமிஷம் தாடிகாரம் கூட இருக்கிறீங்களா? நான் போய் பக்கத்துல யாராவது டாக்டர் இருந்தா கூட்டின்னு வந்துடுறேன். சரிம்மா, நான் இருக்கம்மா. ராத்திரி நேரத்துல பாத்து போமா, சீக்கிரமா வந்துருமா. சரிங்க பாட்டி, நீங்க போங்க, சரிம்மா. நான் வந்துடுறேன். என்னோட அகோர அதிபதிய பெட்டிக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் கொஞ்ச நேரத்துல வீணாக்க பாத்தீங்கல்ல. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டதெல்லாம் இந்த ஒரு ராத்திரிக்காக மட்டும்தான். இந்த நடுஜாமு முடியறதுக்குள்ள நான் என்னோட தோடு ஆற்றல் சக்தியை திரும்ப பெறணும். ராணி அவ்ளோ கூப்பிட்டோம், பொம்மி ஏன் வரல தெரியுமா?